समस्यादिलक्ष्यम् एकं नित्यं विमलमचलं सर्वधी साक्षिभूतं भावादीदं त्रिगुणरचितं सद्गुरुं तं नमामि। ओं सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। श्रुतिस्मृतिपुराणानामालयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तो पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेधिर्मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। त्वमेव माता च पिता त्वमेव त्वमेव बन्धुश्च सखा त्वमेव त्वमेव विद्या द्रविणं त्वमेव त्वमेव सर्वं मम देव देव त्वमेव सर्वं मम देव देव। दयानन्दरूपं मदाचार्यमीठे दयानन्दरूपं मदाचार्यमीठे दयानन्दरूपं मदाचार्य। பூஜ்ய ஸ்ரீ தயானந்த சரஸ்வதி சுவாமிகளின் பாதார விந்தங்களை வணங்கி ஓம் சகனா பவது சகனௌ புனக்து சக வீர்யங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை। ஓம் சாந்தி சாந்தி சாந்தி। ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः। ஹரி ஓம்। साधना पंचकम। वेदो नित्यमधीयतां तदुदितं कर्मस्वनुष्ठीयतां तेने सस्य विधीयताम् अपचिति काम्ये मदित्यज्यतां पापोकपरिधूयतां भवसुगे दोषोऽनुसन्तीयताम् आत्मइच्छा व्यवसीयतां निजगृहात् धूर्णं विनिर्गम्यतां संगत्सत्सु विधीयतां भगवदो भक्तिर्दृढातीयतां सान्त्यादिपरिचीयतां दृढतरं कर्मासु संत्यज्यतां सद्विद्वान् उपसर्प्यतां प्रतिदिनं तत्पादुकासेव्यतां ब्रह्मैकाक्षरमत्यतां श्रुतिशिरो वाक्यं समाकर्ण्यताम्। வேதோ நித்தியமதீயதாம் ததுதிதம் கர்மஸ்தனுஷ்டீயதாம்। வேதங்களை தினமும் பாராயணம் செய்ய வேண்டும், அதில் சொல்லியிருக்கக்கூடிய கர்மங்களை அனுஷ்டிக்க வேண்டும்। தேனே சஸ்ய விதீயதாம் அபசிதி, அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பூஜைகளை தேவ பூஜைகளை எல்லாம் செய்ய வேண்டும்। காம்யே மதித்திருந்ததாம், பேராசை பிடித்த எண்ணங்களை மனதிலிருந்து விட்டுவிட வேண்டும்। பாவோக பரிதூயதாம், பாவங்களை நித்திய நைமித்திக கர்மங்கள் செய்து நம்முடைய பாவங்களை துரிதமாக்கி கொள்ள வேண்டும்। பவசுகே தோஷோடு சந்தீயதாம், பவம் என்று சொல்லக்கூடிய இந்த சம்சாரத்தில் இருக்கக்கூடிய அத்துணை சுகங்களும் தோஷத்தோடு இருக்கிறது என்பதை தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும்। ஆத்ம இச்சா விவசியதாம், அப்போ இதெல்லாமே ப்ராப்ளம் அப்படின்னா என்னதான்
வேற அப்படின்னு நினைக்கிற போது ஆத்மா என்றொன்று இருக்கிறது, அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஆத்ம இச்சா விவசியதாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு நிஜகிருகா தூர்ணம் வினிர்கம்யதாம், உண்மையான வீட்டை விட்டு வெளியேற வேண்டும். வெளியேறி எங்கப்பா போகிறதுலாம் சங்கத் சத்து விதீயதாம், சத்சங்கத்திலே நம்மை ஆட்படுத்தி கொள்ள வேண்டும். சாது பெருமக்கள் அல்லது சத் விஷயங்களை பேசக்கூடிய சங்கங்களிலே நாம் நம்மை இணைத்துக் கொள்ள வேண்டும். எதற்கு? பகவதோ பக்தி திடாதீயதாம், பகவானது பக்தியை, திடமான பக்தியை நாம் மேற்கொள்ள வேண்டும், வலுப்படுத்தி கொள்ள வேண்டும். அதற்கு பின்னால் நல்ல பக்தி என்பது நம்முடைய பாவனை, நம்முடைய மனதிலே ஒரு மாறுதலை ஏற்படுத்தும். அந்த மாறுதலுக்கு பிறகு சாந்தியாதி பரிகீயதாம், வேதாந்த பாடத்திற்கு தகுதியான அந்த குணங்களை வளர்த்து கொள்ள வேண்டும். சமதம விவேக வைராக்கிய சமாதி சம்பத்தி சமதம உபரம திதிக்ஷா ஸ்ரத்தா சமாதானம் என்கின்ற முமுட்சுத்துவம் போன்ற இந்த குணங்களை எல்லாம் பரீட்சையதாம் நாம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் இதெல்லாம் நமக்கு இந்த குணங்கள் எல்லாம் தெளிவாக இருக்கிறதா, நாம் இதில் பக்குவப்பட்டு இருக்கிறோமா என்று பார்த்து கொள்ள வேண்டும். எங்கெங்கே குறை இருக்கிறதோ அதை மறுபடியும் சரி செய்து கொள்ள வேண்டும். அதுதான் பரிச்சீயதாம். அப்போ சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். அப்புறம் அதற்கு பிறகு அப்படி சமாதி சம்பத்தி என்கின்ற குணங்கள் எல்லாம் ஓரளவுக்கு நமக்கு வளர்ந்திருக்கிற போது திருடதரம் கர்மாசு சந்தெஜதாம், அப்பத்தான் சந்நியாசத்துக்கே வர்றது. அது வரைக்கும் சந்நியாசம் என்பதுக்கு பேச்சுக்கே இடமில்லை. மனசா சந்நியாசம்னு உடனே காவி கொட்டை அல்ல, சந்நியாசம் என்றால் மனசாயேவ சந்நியாசம். அப்போதான் இந்த நிலைப்பாடுகளை எல்லாம் தாண்டி யார் ஒருவர் பழுத்த நிலையில் இருக்கிறாரோ அவர் அத்துணை கர்மங்களையும் விட்டுவிட வேண்டும். அதான் சந்நியாசம். அது நம்ம நேற்று பார்த்தோம். வித்வத் சந்நியாசம், விவிதிதா சந்நியாசம் என்கின்ற 2 நிலைப்பாடுகள் கொண்ட சன்னியாசிகள் இருக்கிறார். ஒருவர் முழுமையாக தெரிந்து கொண்டு இந்த பரீட்சை லோகான் கர்மதிதான் நிர்வேதமாயாக பிராமணா கச்சந்தி, பரீட்சை லோகான் இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை விஷயங்களையும் பரீட்சை செய்து பார்த்து, அப்படின்னா ஒன்றொன்னே அனுபவித்து பார்த்துனோ ஒன்றொன்றை தலையை மூக்கணை வச்சு பார்த்தோ அல்ல, அறிவுபூர்வமாக சிந்தித்து பார்த்து எதில் என்னென்ன தோஷங்கள் இருக்கிறது என்பதை தெளிவாக அறிந்து கொண்டு அதற்கு பின்னாலே பரீட்சை லோகான் கர்மசிதான், கர்மங்களினால் நகர்மனான பிரஜையா தனேன தியாகே நைகே அமிர்தத்துவமான சுகு என்கின்ற இந்த கர்மங்களினாலெல்லாம் நமக்கு நான் நினைக்கக்கூடிய அந்த திருப்தி என்பது கிடைக்காது, நான் நினைக்கக்கூடிய அத்தியந்த சுகப்பிராப்தி என்பது கிடைக்காது என்பதை தெரிந்து கொண்டு, அதான் கர்மசிதான் நிர்வேதமாயாக பிராமணா கச்சந்தி என்று சொல்றார். நிர்வேதமாயாக என்ன பண்ணுறதுன்னு தெரியல, திரௌபதி கைவிட்டது போல இவைகளை எல்லாம் விட்டு ஒரே சரணாகதி என்கின்ற தன்மையில் இருக்கக்கூடிய தன்மை தான் இங்கே திரதரம் கர்மாசு சந்திச்சதாம் என்று அனைத்தையும் அறிந்ததனால் விட்டுவிட்டவர்கள், அல்லது அறிந்து கொள்ள வேண்டும் ஆத்மா என்கின்ற ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறது, அதை நாம் தெரிந்து கொள்வதற்கு இந்த சம்சாரமானது நமக்கு தடையாக இருக்கிறது. எனவே இந்த கமிட்மெண்ட்டுகளிலிருந்து விட்டுவிட்டு முழுமையாக ஞானத்துக்கு அறிவுக்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள், அவங்களுக்கு பேர் வித்வத் சந்நியாசம், விவிதிதா சந்நியாசம். வித்வத் சந்நியாசம் என்பவர்கள் ஏற்கனவே படித்து புரிந்து அதனுடைய உண்மைத்தன்மையை உணர்ந்ததனால் விட்டு விடுபவர்கள். விவிதிதா சந்நியாசம் வேத்தும் இச்சதி, அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சந்நியாச தர்மத்தை, சந்நியாச
ஆசிரமத்தை கடைப்பிடித்து ஞானம் பெற வேண்டும் என்பதற்காக வந்தவர்கள். அப்படி திருடதரம் கர்மாசு சந்திச்சதாம், ரெண்டு பேருமே முழுமையாக கர்மங்களிலிருந்து விடுபட்டவர்கள். அப்படிப்பட்ட அவர்கள் அதுக்கடுத்தது என்னப்பா பண்ணணும்னா, இந்த வேதாந்த பாதையில் மிக மிக முக்கியமான ஒரு டேர்னிங் பாயிண்ட் என்ன அப்படின்னா ஆச்சாரிய உபசதனம். ஆச்சாரியார்களை முறைப்படி சென்று அடைவது, அதான் சத்வித்வான் உபசர்ப்பியதாம் என்று ஒரு ஒரு அடைமொழி கொடுக்கிறார். உபசர்ப்பியதாம் என்று, அதனால் உபசர்ப்பியதாம் முறைப்படி சென்று அடைய வேண்டும். அப்போ எப்படி முறைப்படி சென்று அடைய வேண்டும்? தத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஸ்தேன சேவையா உபதேட்சந்திதே ஞானம் ஞானினக தத்துவதர்சிபிகி. முதல்ல சத்வித்வான்னா யார்? வித்வான்னா நாயனம் பாஸ்கரவர்கள். வித்வான் என்றால் யாருக்கு வித்தை பரிபூர்ணமாக இருக்கிறதோ அவருக்கு பெயர் வித்வான். அப்படி முழுமையான அந்த வித்தையை தெரிந்து கொண்டவர். எதை? சத் வித்வான், சத் விஷயத்தை, நிலையான தன்மை என்று இருக்கக்கூடிய சச்சிதானந்த ஸ்வரூபத்தினுடைய உண்மை தன்மையை தெளிவாக அறிந்தவர்கள், அவர்களுக்கு பெயர் சத் வித்வான். அது ஒவ்வொரு வார்த்தையிலும் சங்கரர் மிகப்பெரிய சூட்சமத்தை நமக்கு கொடுக்கிறார். ஒவ்வொன்றும் ஒரு ஒரு வார்த்தையிலும் ஏதோ ஒரு குழு கொடுத்து கொண்டே இருக்கிறார். அதை ஆராய்ந்து பார்த்தால் அதில் நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் நிறையா இருக்கும். அப்படித்தான் சத் வித்வான் என்று சொல்லக்கூடியது. சத்தென்றால் சத்வத்துவை அறிந்தவர். சத்துனா எதுனா திகாதே அபிதிஷ்டதி இது சத்து. 3 காலத்திலும் மாறாமல் எந்த ஒரு வஸ்து இருக்கிறதோ அந்த வஸ்துவை பற்றிய ஞானத்தை உடையவர், அவர்தான் சத்வித்வான். அப்படிப்பட்டவர் தான் நாம் சென்று அடைய வேண்டியவர். அப்படி யார் அவர்னா? யார் அவர்? அவர் அதற்கு முன்னாலே இது போல இன்னொரு குருவிடம் படித்தவர், அவ்வளோதான். அதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது. இது இப்போ நம்ம எப்படி படிக்க வந்திருக்கிறோமோ அது போல அவர் சம்பிரதாய முறைப்படி யார் ஒருவர் படித்திருக்கிறாரோ, அவரது குருவிடம் படித்திருக்கிறாரோ அவர்தான் சத்வித்வான். அப்படிப்பட்ட அவரை உபசர்ப்பியதாம் முறைப்படி சென்று அடைய வேண்டும். முறைப்படினா என்னன்னா நேராக போய் சாமி உபதேசம் பண்ணுங்கன்னு கேட்கக்கூடாது. அதுக்கு நேற்றுக்கு கூட நம்ம பார்த்தோம். தத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஸ்தேன சேவையா உபதேட்சந்திதே ஞானம். கைவல்ய நவநீதத்தில் ஒரு அருமையான ஸ்லோகம் இருக்குது. அது எனக்கு இப்போ கரெக்டாக அக்கறாக மாட்டேங்குது. இப்படிப்பட்ட ஒரு வித்தையை எனக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய தன்மையுடைய உங்களை நான் வணங்குகிறேன். உனக்கு என்ன செய்வது என்று தெரியாது. சொல்லிக் கொடுப்பதற்கு உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று, என்ன தட்சணை கொடுக்க வேண்டும் என்று தெரியாது. என்னவென்றது ஒன்றே ஒன்று தான், தெரியாததுனால கைகூப்பி வணங்கி சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணுறது தான். அதுதான் சத்வித்வான் உபசர்ப்பியதாம். தத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஸ்னேன சேவையா. அவர் யார் என்று அறிந்து கொள்வது. யாருன்னா முதல்ல அதே பெரிய கஷ்டம். நம்ம அடிக்கடி பார்த்ததுண்டு. ஆச்சாரியவான் புருஷோ வேதக. யார் ஒருவர் சரியான ஆச்சாரியாரை அடைந்து விட்டாரோ அவரே ஞானி. அவர் ஞானி தான். அதுக்கு அடுத்தது அவருக்கு வேறு வழியே கிடையாதுன்னா, உள்ளுக்குள்ள அந்த ஃப்ளோவில் போய் சேர்ந்தாச்சுன்னா அறியாமல் போவதற்கு வாய்ப்பே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு குருநாதர், அதான் அவர் தான் ஆச்சாரியார். ஸ்வயம் ஆச்சரதி. அவர் அந்த விதிமுறைகளை, அந்த படனம் பாடனம் என்கின்ற அந்த ஆச்சாரிய விதியை கடைப்பிடித்து கொண்டிருப்பவர். பரான் ஆச்சாரிய விதி, அடுத்தவர்களை வழிநடத்தக்கூடிய தகுதியுடையவர்கள். இல்லாவிட்டால் குருடனும் சேர்ந்து குருட்டாட்டம் போட்டு குடியில் விழுந்தது போல ஆயிடும். அதனால் சரியான ஆச்சாரியாரை, அதனால்தான் அவர் சத்வித்வான் என்று உண்மையை அறிந்த ஞானி. உண்மையை அறிந்த ஞானி என்பதை எனக்கு எப்படி தெரியலாம்? முடியாது. அவர் உண்மை தெரிஞ்சிருக்காரா இல்லையான்னு எனக்கு எப்படி எப்போ தெரியலாம்? ஈஸ்வர அனுகிரகா தேவ அத்வைத வாசனை. முதல்ல அத்வைத வாசனை வருவதற்கே ஈஸ்வர அனுகிரகம் பரிபூர்ணம் வேணும். அடுத்தது ஏதத்ரயம் துர்லபம். இந்த மூன்றும், இது மனுஷத்துவம், முமுட்சுத்துவம், மகாபுருஷ சம்சயம், ஈஸ்வர அனுகிரகா தேவ சதகோடி ஜென்ம புண்ணிய துர்லபம் என்கிறார் சங்கராச்சாரியார்.
எதை சொன்னாலும் மிக 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 நுட்பமாக ஆராய்ந்து பார்த்து தான் சொல்கிறார். காரணம் என்ன என்றால், எனக்கு அவர் வித்வானா இல்லையா தெரியாது. இதுதான் ஊதர சமாச்சாரம் அல்ல, இது அவர் வித்வானா வித்வான் இல்லையா என்று தெரிவதற்கு. அப்போ அவர் எதை சொல்கிறாரோ அதுதான் வேதம். அவர் என்ன சொல்கிறார், அதுலேயும் நிறைய பேர் நம்ம பார்த்துருக்கோம். அவருடைய பிராரப்தம் பாவம் மிகப்பெரிய சிரத்தையோடு ஒரு சரியில்லாத, நிலைப்பாடில்லாத, தெளிவில்லாத குருவை போய் சேர்ந்து விடுவார். அது என்ன ஆகும்னா, அவருடைய சிரத்தை அவர் செய்கின்ற, அவர் நடத்துகின்ற பாடம் அல்லது அவருக்கு அதில் ஏதோ ஒரு 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 மாறுதல் என்பதை இவரது சிரத்தை உணர்த்தும். இவர் அவர் மேல், நீங்கள் எப்படிப்பட்ட குருவாக இருந்தாலும் சரி, நீங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய சிரத்தையானது நம்மை வழிநடத்தும், அதை தெரிவிக்கும். அப்படி தெரிவிக்கிற போது அவங்களுக்கு என்ன ஆகும்னா, ரெண்டும் கெட்ட சூழ்நிலை. அவரை விட்டு வெளியிலேயும் வர முடியாது. ஏன்னா சைக்காலஜிக்கில் அவர் மேலே நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டாங்க. அவர் தான் குருன்னு அவர் மேலே பெரிய ஒரு இது வச்சுருக்காங்க. அப்போ அதிலிருந்து வெளிவர முடியாது. அவர்கள் தெரியும் இவர் சொல்வதில் எல்லாம் ஏதோ ப்ராப்ளம் இருக்கிறது என்று சிரத்தையினாலே அவர்களுக்கு உள்ளுணர்விலே பகவான் உணர்த்துவார். ஆனாலும் அதிலிருந்து வெளிப்பட முடியாது. அதுதான் பெரிய கஷ்டம், மிக 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 பெரிய கஷ்டம். அதனால தான் சகனாவது சகனோ குணத்து சக வீரியன் கரவா வகை என்றெல்லாம் சொல்றதுக்கு இந்த பாடங்கள் அந்த அந்த ஸ்லோகம் சொல்வதற்கு காரணம் என்ன அப்படின்னா, சகனா எனக்கும் அவருக்கும் எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாது. அவர் நடத்துகின்ற பாடத்திலே எந்த ஒரு ஒரு கான்ட்ரவர்சியும் எனக்கு அவருக்கும் ஏற்படக்கூடாது. எனக்கு அவருக்கும் கான்ட்ரவர்சி ஏற்படக்கூடாது, எனக்கு அவருக்கும் தகராறு வரக்கூடாது என்று ஒரு ஒரு சீடனும் குருவும் வேண்டிக்கிறார். எதுக்குன்னா, ஏன்னா வரப்பு தகராறு அவருக்கு இருக்கு, தகராறு என்ன வர்றதுக்கு இருக்கு. ஞான போதனையிலும் ஞான ரிசீவ் பண்ணுறதுலையும் இரண்டிலும் எங்களுக்குள் முரண்பாடு வந்து விடக்கூடாது என்பதற்காக தான் அந்த சகனாபவது என்று சொல்லி ஆரம்பிக்கக்கூடியது. அப்படி ஒரு குருவானவர் எப்படிப்பட்டவர் என்பதை என்னால் அறிந்து கொள்ள முடியாது. காரணம், அதற்கு எனக்கு எந்த விதமான ஸ்கேலும் இல்லை இவர் இப்படிப்பட்டவர் என்று அளந்து பார்ப்பதற்கு. அப்போ அதனால் என்ன பண்ணுறது, ஒரே ஒரு விஷயந்தான், ஒன்று தான் ஈஸ்வர சரணாகதி. ஈஸ்வரனை முழுமையாக சரணாகதி அடைந்து அவரை பூஜை செய்து, நேற்றுக்கு ஒருத்தர் எழுதியிருந்தார், ஈஸ்வரனது பரிபூர்ணமான அன்பினால் தான் நீங்கள் எனக்கு கிடைத்திருக்கிறீர்கள், அதனால் தான் நீங்கள் இப்படிப்பட்ட பாடத்தை கருணையோடு எங்களுக்கெல்லாம் சொல்கிறீங்க, எங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னலாம் ஒருத்தர் எழுதியிருந்தார். உண்மை அதுதான். அவர் ஈஸ்வரனது பரிபூர்ணமான உங்களது சிரத்தை, உங்களது வழிபாடு, அது தானாக வரல. அப்படி ஈஸ்வர பிரசாதமாகத்தான் நமக்கு குரு என்பவர் கிடைப்பார். அப்படிப்பட்ட குருவை ஒரு சரியான ஆட்டிடியூடோடு உபசரித்ததாம் முறைப்படி சென்று நாம் அடைய வேண்டும் என நேற்றுக்கு முந்தானத்துக்கு நம்ம பார்த்தோம். நாம் நிறைய பேர் குருவை பார்ப்பதற்கு, குழந்தை பார்ப்பதற்கு, நோயாளியை பார்ப்பதற்கு நிறைய பேர் போவாங்க. ஆனால் குருவை பார்க்க வருபவர்கள் எல்லாம் பணம் கொண்டு போவாங்க, ஏதாவது அதை கொண்டு போவாங்க, இதை கொண்டு போவாங்க, பிடித்ததெல்லாம் கொண்டு போவாங்க. ஆனால் யார் ஒருத்தர் இந்த பாடத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வருகின்ற முமுட்சுவாக, ஜிக்ஞாசுவாக இருப்பவர் என்ன பண்ணார்னா, ஒரு குச்சியை கொண்டு வருவார். அந்த குச்சியை கொண்டுட்டு வந்து பரிப்பிரஸ்னேன சேவையா அவரை 3 முறை வலம் வந்து சாத்தாண்டமாக 8 அங்கங்களும் நிலத்திலே படுகின்றபடி நமஸ்காரம் செய்து அந்த குச்சியை கொடுப்பார். அந்த குச்சியை கொடுத்தோன்னா அந்த சமித்தை கொடுப்பார். அந்த சமித்தை வாங்கி அதை பார்த்த உடனே குரு புரிந்து கொள்வார். இவர் என்னிடம் அது வேண்டும், இது வேண்டும், பிள்ளை கல்யாணம் ஆகணும், எனக்கு சொத்து ப்ராப்ளம்லாம் தீரணும் அப்படின்னு வரல, இவர் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வந்திருக்கிறார் என்று அவர் புரிந்து கொள்வார். சரி, அப்படி புரிந்து கொண்ட அவரை நாம் எப்படி அவருக்கு தக்கபடி அவரை ப்ளீஸ் பண்ணணும். உடனே நம்ம தப்பாக நினைக்கக்கூடாது. குருவுக்கு ஜாகரா போட்டு குருவை நம்ம வசம் ஆக்கிக் கொள்வதற்கு அல்ல, அதுக்கு அல்லப்பா. என்ன, குருவினுடைய அருகாமை நமக்கு மிக மிக முக்கியமானது. அதனால்தான் அந்தேவாசினக என்று சொல்வார்கள்.
ஒரு குருகுலங்களிலே ஏன் அந்த காலத்தில் குருகுலத்திலே போய் அங்கேயே 12 வருடம் அவரோடே இருக்கிறார் என்றால் 12 வருடங்கள் யார் ஒருவர் யாரோடு நல்ல தொடர்பு வைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு அவர்களை அறியாமல் அவர்களது குணங்கள் எல்லாம் நமக்கு வந்து அதான் ஒரு வியாழச் சுற்று என்று சொல்வார்கள். அதனால தான் ஒரு சாகைக்கு 12 வருடங்கள் என்று வைத்திருக்கிறார்கள். 12 வருடம் ஒரு குருகுலத்தில் ஒருத்தர் இருந்தால் அந்த சாகையிலே அவர் வெல்வத்தில் ஆய்வார் என்பது ஜோதிட கணக்கு. அதில் இன்னொரு விஷயம் இருக்கிறது. இப்போல்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க, நான் அந்த சாமிகிட்ட ரொம்ப நெருக்கம், இந்த சாமி எனக்கு ரொம்ப பழக்கம், நான் நேரடியாக சாமிகிட்ட ஐ கேன் வாக் இன். இதெல்லாம் பெருமையாக சொல்கிறது. சாமிஜி கிட்ட பக்கத்தில் இருந்ததுனால உனக்கு பக்குவம் வந்து விடும் என்ற அர்த்தமே கிடையாது. நீ வேணா பெருமையாக சொல்லிக்கொள்ளலாமே தவிர சாமிஜியிடம் என்ன படித்தாய் அதுதான் ப்ராப்ளம், அதுதான் தெரிந்து கொள்ள வேண்டும். அதை விடுத்து அப்படி பார்த்தா சாமிஜி சொல்லுவாங்க, சங்கரர் கழுத்தில் இருக்கக்கூடிய அந்த ருத்ராட்ச மாலை மற்ற அத்தனை பேரையும் விட அவரிடம் நெருக்கமாக இருக்கிறது. சங்கரர் கழுத்தில் இருக்கக்கூடிய ருத்ராட்ச மாலை மற்ற அத்தனை பேரையும் விட அவருக்கு அருகாமையில் இருக்கிறது, எப்பொழுதும் அவரிடமே இருக்கிறது. ஆனால் அந்த அந்த ருத்ராட்ச மாலைக்கு ஞானம் வருமா? வராதப்பா, அது இனர்ட் திங். அதுபோல குரு சமீபியம் வேண்டும். எதற்கு? அங்கே போய் துணி துவைச்சு போட்டதுனால உனக்கு ஞானம் வந்துடாதுங்கிறார். நீ போய் அவருக்கு துணி துவைச்சு போட்டதும் அயன் பண்ணி கொடுக்கறதும் சமைச்சு கொடுக்கறதும் காலம் இந்த ஆந்திராவில் இது ஒரு பெரிய இது. ஆந்திராக்காரர்களெல்லாம் குரு பக்தியில் ரொம்ப மீறியவர்கள். யாரை பார்த்தாலும் காலை அமுச்சு விட்டுருவாங்க, அப்படியே காலை பிடிச்சி அமுச்சு விட்டு ஒரு மசாஜ் பண்ணி அதெல்லாம். இதனால எல்லாம் உனக்கு வராது. அதை சொல்கிறார், பின்னால் சொல்கிறாரு, அனுதினம் பாதுகா செய்ததாம். அவரை 3 முறை வலம் வந்து நமஸ்கரித்து விட்டு தினமும் சென்று அவரை நமஸ்கரிக்க வேண்டும். அவரது பாதங்களுக்கு பூஜை செய்ய வேண்டும். எதற்கு? அவர் பூஜை பண்ணாட்டி அவருக்கு என்ன ஆகும்னா அவர் பாவம் ரெஸ்ட்லெஸ் ஆயிடுவார். என்னை யாரும் கும்பிடலையே, எனக்கு யாரும் இது பண்ணலையே. அல்லப்பா, உன்னுடைய ஆட்டிடியூடை அவருக்கு தெரிவித்துக் கொள்வதற்காகத்தான் அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் அது ஒன்று. அடுத்தது சொல்கிறார், சத்வித்வான் உபசர்பியதாம் அனுதினம் பாதுகா சேவியதாம். நம்ம இப்படி எல்லாம் தப்பாக நினச்சிக்குவோன்னு அவருக்கு தெரியும் சங்கராச்சாரியர். அதனால் தினம் போய் அவருக்கு பாத பூஜை பண்ணிட்டு இருந்தால் உனக்கு ஞானம் வராதப்பா. பிரம்ம ஏகாட்சரம் அஸ்தியதாம், நீ கேட்க வேண்டும். இந்த நம்முடைய இந்த சம்பிரதாயத்தில் இது ஒரு மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். என்ன? நீதான் குருவிடம் கேட்க வேண்டும். அவராக சொல்லுவார் நினைக்கிறத விட நீ கேட்பது என்பதுதான் முறை என்று சொல்றார். ஒரு உபநிஷத்துல பாடசாலையில் படித்து விட்டு ஒரு பையன் வர்றான். வருகிற போதே அவனுடைய நடை உடை பாவனை எல்லாம் பார்த்துட்டு அவங்க அப்பா, அவரும் ஒரு சன்னியாசி, அவரும் ஒரு ரிஷி, அவருக்கு இவனுடைய நடை உடை பாவனை எல்லாம் பார்த்துட்டு பையனுக்கு ஏதோ கோளாறு இருக்குதப்பான்னு தெரிஞ்சுட்டு அவர் கேட்குறார், ஏப்பா எல்லா பாடமும் படிச்சுட்டு வந்துட்டியா? ஆமாம் அப்படி. என்னென்ன சொல்லி கொடுத்தாருன்னா அவர் சொல்கிறார், வேதம் சடங்கம் அது இதுன்னு என்னென்னமோ சொல்கிறார், நிறுத்தம் அப்படி இப்படி எல்லாம் சொல்லி முடிச்சுடனே அப்பா கேட்கிறார், அந்த ரிஷி கேட்கிறார், எந்த ஒரு வித்தையை அறிந்ததனால் எல்லா வித்தையும் அறிந்து கொண்டதாக ஆகிறதோ அந்த வித்தையை படித்தாயான்னு கேட்கிறார். பையனுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. இந்த உலகத்தில் இப்படி ஒரு வித்தை இருக்கிறதா? இப்போ ஒரு சயின்ஸ் படித்தா சயின்ஸு தெரிஞ்சுக்கலாம், மேத்ஸு தெரிஞ்சால் மேத்ஸு படிச்சுக்கலாம். ஆனால் ஒன்றை படித்ததுனால சயின்ஸு மேத்ஸு எல்லாமே தெரியும்னு சொல்லி அப்படி இப்படி ஏதாவது இருக்க முடியுமா? மாஸ்டர் ஆஃப் ஆல் டிகிரின்னு ஒன்று இருக்குது, அது தெரியுமா உனக்குன்னு கேட்டார். உடனே அந்த பையன் என் கூட சேர்த்ததான் கொஞ்சம் எங்கள் வாத்தியாருக்கு தெரியல போல் இருக்குது, அவர் சொல்லி கொடுக்கல. அப்போ அவர் கேட்டார். அப்போ அவர் கேட்டது தான் இங்கே சொல்கிறார், பிரம்மைகாட்சரம் அர்ச்சதாம், நீ கேட்க வேண்டும்.
நீ கேட்டால் மட்டும்தான் அது உனக்கு பக்குவமான நிலை என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். நிறைய பேர் சாமிஜிகிட்ட கேள்வி கேட்கறதுக்கே நம்ம கேள்வி கேட்டால் அவர் ஏதாவது தப்பாக நினச்சிக்குவாங்களோ அப்படின்னு ஒரு இன்ஃபீரியாரிட்டி, அல்லது நான் புரியலன்னு நினச்சிக்குவாங்களோ. இல்லை, சுவாமிஜி என்பவர் தாயுள்ளம் கொண்டவர். அவர் எவ்வளவு தடவை கேட்டாலும் சலிக்காமல் முகம் சுளிக்காமல் சொல்லிக் கொடுப்பதற்கு தான் அவர் இந்த காவியை போட்டிருக்கார். அவரோட டியூட்டியாக அதுதான். அதனால் கேட்க வேண்டும். கேட்டால் தான் தெரியும் நீ என்னுடைய நிலை என்ன நிலையில் இருக்கிறாய். நான் நியாயமாக பார்த்தா ஆச்சாரியார்களுக்கு பாடம் நடத்தவே யார் யாருடைய முகத்தில் பார்த்தாலே எந்தெந்த நிலைப்பாட்டில் அவர் இருக்கிறார் என்பது தெரிந்துவிடும். இருந்தாலும் விதி என்பது உன்னுடைய பாவனை என பிரம்மைகாட்சரம் அத்தியதாம் என அனுதினம் தத் பாதுகா சேவியதாம் பிரம்ம ஏகாட்சரம் அத்தியதாம். அப்படி பிரம்ம ஏக அட்சரம் என்று சொல்லக்கூடிய அந்த ஏக அட்சரத்தினுடைய பொருளை கேட்க வேண்டும். அது எதுனா ஸ்ருதிசிரோ வாக்கியம் சமாகன்யதா. ஸ்ருதிசிரோ வாக்கியம், ஸ்ருதியினுடைய சிரசாக எஞ்சான் உடம்புக்கு தலை என்பது எப்படி பிரதானமாக இருக்கிறதோ அதுபோல ஸ்ருதியினுடைய பிரதானமாக இருக்கக்கூடிய மகா வாக்கியங்களினுடைய தாத்பரியத்தை கேட்க வேண்டும். சமாகன்யதாம், நன்றாக கேட்டு அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்றார். இப்போ இந்த பிரம்ம ஏக அட்சரம் அப்படின்னா என்னப்பா? பிரம்ம ஏக அட்சரம் ஒரு பிரம்மனை குறிக்கக்கூடிய ஒரு எழுத்து. அது என்னன்னா ஓம். ஓம் தான். ஓம்காரம் என்கின்ற பிரணவ மந்திரத்தினுடைய பொருளை குருவிடம் நீ கேட்டு அறிந்து கொள்ள வேண்டும். இந்த சாஸ்திரத்தில் அத்தனையிலுமே எந்த ஒரு இதை எடுத்துட்டா, எந்த ஒரு டெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஓம்காரத்தை பற்றி விளக்காத டெக்ஸ்டே இருக்காது. அநேகமாக 99% எல்லாம் அப்படி இருக்கும். ஏன்னா ஏன் அப்படி? அதென்ன அந்த ஓம்காரத்துக்கு அவ்வளோ ஒரு இதுனா சர்வே சர்வே வேதாக எத்வதம் ஆமனந்தி தபாம்சி சர்வாணி எத்வதந்தி யதிச்சந்தோ பிரம்மச்சரியம் சரந்தி தத் ஏதது ஓமிதி என்று உபநிஷத்துக்கள் சொல்றது. உபநிஷத்தை சொல்றது சர்வே வேதாக எத்வதம் ஆமனந்தி. 4 வேதங்களும் எதை சார்ந்திருக்கிறது, எதை பற்றி பேசுகிறது, அதனுடைய இன்னர் தீம் அட்டை டு அட்டை எதை பற்றி பேசுகிறது என்றால் சர்வே வேதாக எத்பதம் ஆமனந்தி. அத்துணைக்கு ஆதாரமாக, வேதங்களுக்கெல்லாம் ஆதாரமாக, வேத ஸ்வரூபமாக, வேதத்தினுடைய அடித்தளமாக என்ற ஒன்று இருக்கிறது என்றால் சர்வே வேதாக எத்பதம் ஆமனந்தி. தபாம்சி சர்வாணி எத்வதந்தி. என்னமோ மூக்கு பிடிக்கிறேன், நாக்கு பிடிக்கிறேன், அதை பிடிக்கிறேன், இதை பிடிக்கிறேன், இதை நிர்விகல்பம் அப்படி இப்படின்னு என்னென்னமோ தபஸ்கள்லாம் மேற்கொள்கிறாங்களே. சின்ன சின்ன தபஸிலிருந்து மிகப்பெரிய தபஸ் வரைக்கும் ஏகப்பட்ட தபஸ்கள் இருக்கிறது. அவைகளெல்லாம் எதற்காக என்றால் இந்த ஓம் என்கின்ற பிரணவ மந்திரத்தினுடைய அர்த்தத்தை தெரிந்து கொள்வதற்கு. அதே போல எதிச்சந்தோ பிரம்மச்சரியம் சரந்தி. பிரம்மச்சரியம் போன்ற விரதங்களை எல்லாம் மேற்கொண்டு ஒரு கமிட்மெண்ட்டாக மேற்கொண்டு எதற்கு இருக்கிறார்கள் என்றால் அது எல்லாமே எதுக்குன்னா ஓம் என்கின்ற பதம் ஏதத் பதம் ஓமிதி. அப்படிப்பட்ட அந்த பதம் தான் ஓம் என்கின்ற பதம். அப்படி மிகப்பெரிய விஷயத்தை எத்தனை பல லட்சக்கணக்கான மந்திரங்களை கொண்டிருக்கக்கூடிய வேதங்கள் அத்தனையும் ஒரே ஒரு எழுத்திலே ஒடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த ஒடுக்கப்பட்ட மந்திரம் தான் பிரணவ மந்திரம். பிரணவம் என்று சொன்னாலே எல்லாருக்கும் நமக்குள்ள ஒரு ஒரு குதூகலம், ஒரு புத்துணர்ச்சி, ஒரு வியாபகம் வருகிறது. காரணம் என்ன என்றால் நம்ம அதை பற்றி தெரியாவிட்டால் கூட அந்த பிரணவ மந்திரத்தை பகவான் தகப்பனுக்கு முருகப்பெருமான் உரைத்து இந்த சக்தி நேரத்தில் பாருங்கள், பகவான் ஈஸ்வரனுக்கு தன்னுடைய தகப்பனுக்கு தகப்பன் சுவாமியாக இருந்து ஓம் என்ற பிரணவத்தை உரைத்தார் என்று கேள்விப்பட்டிருக்கோம். இதன் மூலமாக இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய மந்திரம் என்பதை அனைவருக்கும் தெரியும். ஆனால் அது எப்படிப்பட்ட மந்திரம், அதனுடைய
தன்மை என்ன என்பதை தெரிந்து கொள்வது மிக மிக அவசியமானது. காரணம், அத்துணைக்கு வேதங்கள் அத்துணையினுடைய எசன்ஸ் கம்ப்ளீட், அத்துணை 4 வேதங்கள், புராணங்கள், இதிகாசங்கள் எல்லாம் எதை சார்ந்திருக்கிறது என்றால் அந்த ஒரே ஒரு எழுத்தைத்தான் சார்ந்திருக்கிறது. அதனால்தான் அதுக்கு பிரதிகா, பிரதிமா என்கின்ற 2 ஸ்டேட்டஸ் உடைய ஒரே ஒரு மந்திரம் அந்த ஓம் என்கின்ற மந்திரம். பிரதிகா அப்படின்னா என்ன, பிரதிமா என்றால் என்ன? இப்போ நம்மெல்லாம் தியானம் செய்வதற்கு ஒரு பொருள் வேண்டும். பற்றுக்கோளாக அன்னைக்கு நம்ம பார்த்தோம், பற்றுக்கோளாக ஏதாவது ஒன்று நம்முடைய மனதிற்கு வேண்டும். அது இருந்தால்தான் அதை பற்றி கொண்டு நாம் அந்த விஷயத்திலே நிலைத்திருப்பதற்கு உதவும். அப்படி பல பல விக்கிரகங்கள், அவரவர்கள் இஷ்ட தெய்வங்கள், அந்த தெய்வம் இந்த தெய்வம் ஏதோ ஒன்றை பிடித்துக் கொள்கிறார்கள் ஒரு சிலர். இன்னொருத்தர் சொல்றார், நான் ரூபமற்ற தியானம் செய்கிறேன் என்று மந்திரத்தை பிடிக்கிறார். ஒருத்தர் பிரதிமா என்று சொல்லக்கூடிய உருவங்களை பிடித்துக் கொள்கிறார். இன்னும் சிலர் அரூபமாக மந்திரங்களை பிடித்து கொண்டு அந்த மந்திரத்தினுடைய தாற்பயத்தை நினைத்து கொண்டு அதில் நிலைத்திருக்கிறார்கள். இப்படி 2 விதமான தியானங்கள் இருக்கிறது. ஒன்று சகுண பிரம்ம மானச வியாபாரம், இன்னொன்று நிர்குண பிரம்ம மானச வியாபாரம். இப்போ இந்த ஓம் என்பது எதை சேர்ந்ததுன்னா, அதுதான் பியூட்டி. இந்த ஓம் என்பது பிரதிகாவாகவும் இருக்கிறது, பிரதிமாவாகவும் இருக்கிறது. ஓம் என்கின்ற அந்த பிரணவ மந்திரத்தினுடைய உருவத்தை தியானித்தாலே அது ஒரு தியானம்தான், மிகப்பெரிய தியானம்தான். அல்லது ஓமித் ஏக அக்ஷரம் பிரம்ம, ஓமிதி ஏக அக்ஷரம் பிரம்ம, இந்த பரபிரம்மத்தினுடைய விளக்கத்தை இந்த ஓம் என்பது குறிக்கிறது என்று அகார உகார மகாரம் துரியம் என்கின்ற 4 மாத்திரைகளினுடைய வியாபகத்தை தியானித்தால் அது பிரதிகா. பிரதிமா என்றால் ஓம் என்கின்ற அச்சரத்தினுடைய உருவத்தை தியானிப்பது. இப்படி பல பல விஷயங்கள், ஓமில் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. நம்ம இப்போ இங்கே சுலபமாக மிக ஒரு சுருக்கமாக ஓம் என்கின்ற அச்சரத்தினுடைய விளக்கத்தை பார்க்கலாம். ஒரு சுருக்கமாக பார்க்கலாம். அது பெரிய விஷயம். மாண்டூக்கிய உபனிஷத்து முழுவதுமே ஓமை பற்றி தான் பேசுகிறது. அது 12 மந்திரங்களிலே பேசுகிறது. காரிகா ஏகப்பட்ட மந்திரங்களிலே அதை விளக்கி 4 சாப்டராக விளக்கி கொண்டிருக்கார். நம்ம நடத்தி உள்ள தேர மாட்டேங்குது. அப்படிப்பட்ட விளக்கமுடையதுதான் அந்த ஓம் என்கின்ற மந்திரம். ஆனால் நாம் இப்பொழுது நம்முடைய இந்த நிலைப்பாட்டிலே அறிந்து கொள்ளக்கூடிய அளவிலேயே கூட அதை நாம் விளக்க முடியும் என்று சொல்றோம். ஏன் இந்த ஓம்காரத்துக்கு அவ்வளோ ஒரு தனித்தன்மை என்றால், ஓம் என்பது ஏதோ எங்கிருந்தோ இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி பேசுவதல்ல. முதல்ல புரிஞ்சுக்கணும், ஓம் என்பது ஏதோ நமக்கு தெரியாத ஒரு விஷயத்தை பற்றி எடுத்து சொல்லக்கூடியது அல்ல. அதனால்தான் அதற்கு ராஜவித்யா ராஜ ரகசியம் என்று சொன்னார். ராஜ ரகசியம் எல்லாத்துக்கும் தெரியும், ஆனால் தெரியாது. அதுதான் அப்படிப்பட்டதுதான் ராஜ ரகசியம் என்று சொல்வது. ரகசியம்னா ஒருத்தருக்கு தெரியணும், இன்னொருத்தருக்கு தெரிஞ்சால் அது விஷயமாயிரும், ரகசியமாக இருக்காது. ஆனால் இங்கே அத்துணை பேருக்கும் தெரியும். நாம் அத்துணை பேருக்கும் தெரிந்த ஒரு விஷயம், ஆனால் தெரியாத விஷயமாக இருக்கிறது. அதனால் அதற்கு ராஜவித்யா ராஜகுக்கியம் என்று பகவான் பெயரிட்டார் கீதையில். அப்படிப்பட்ட அந்த இது ஏன் அப்படி சொல்கிறார்கள் என்றால், தெற்கபாறு வடக்கபாறு, அங்கே இருக்குது இங்கே இருக்குது எல்லாம் இல்லைப்பா. உன்னுடைய அன்றாட அனுபவத்தில், டே டு டே லைஃப்பில் நீ அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய உன்னுடைய அனுபவத்தை கொண்டே நீ யார் என்பதை விளக்குகிறது. அந்த பரபிரம்மம் யார் என்று விளக்குவதுதான் இந்த ஓங்காரம். அதனால தான் அதற்கு அவ்வளவு ஒரு மகத்துவம். நீ எங்கேயோ போய் தேட வேண்டிய அவசியம் இல்லை, எங்கேயோ பிரம்மலோகத்துக்கு போக வேண்டியதில்லை, எதுவும் தேவையில்லை. இருக்கின்றபடி இங்கு இப்பொழுது இப்பவே அறிந்து கொள்ளக்கூடிய விஷயத்தை சொல்லக்கூடியதுதான் அந்த ஓங்காரத்தினுடைய. அதனால்தான் அதற்கு அவ்வளவு மகத்துவம். எப்படின்னா, இந்த ஓமில என்ன அடங்கி இருக்கிறது என்று ஆராய்ந்து பார்த்தால்
அகார உகார மகார துரியம் என்று சொல்லக்கூடிய அமாத்திரை என்று சொல்லக்கூடிய 4 மாத்திரைகளாக இந்த ஓம் என்ற சப்தத்தை பிரிக்கிறார்கள். ஒன்று அகாரம், 2வது உகாரம், மகாரம். ஆ என்கின்ற அந்த அக்கரத்திலே அந்த இந்த 4ம் சேர்ந்தது இலக்கணபூர்வமாக ஓம் என்கின்ற அர்த்தத்தை தருகிறது, சப்தத்தை தருகிறது. அது பெரிய விஷயம், அது பின்னால பார்க்கலாம். ஸோ ஓம் என்பது எங்கேயோ எப்படியோ இவங்களுடைய கபோல கல்பிதம் அல்ல. இந்த ஓம் என்பது சாஸ்திர முறைப்படி, இலக்கண முறைப்படி ஓம் என்கின்ற அந்த சப்தத்தை பிரித்து பார்த்தால் இவைகள் எல்லாம் இருக்கிறது. அவைகளை கூட்டி பார்த்தால் ஓம் என்கின்ற சப்தம் வருகிறது. வருவச்சா ரகசியத்தில் இதனுடைய விளக்கத்தை எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட இந்த ஓம் ஆ உ ம என்கின்ற 3 அச்சரங்களினுடைய தொகுப்பு. அது அந்த தொகுப்பு ஒரு மாத்திரை என்பது. மாத்திரைன்னு என்னன்னா கண் இமைப்பதும் நொடிப்பதும் மாத்திரை என்று பெயர். இதுக்கு பேர் ஒரு மாத்திரை. இப்போ இந்த ஓம் என்பது 4 மாத்திரைகளை கொண்டிருக்கக்கூடியது. 4 மாத்திரை என்ன? அகார உகார மகாரம் அமாத்திரை என்று சொல்லக்கூடிய 4. இந்த 4ம் ஆ என்கின்ற மாத்திரையிலே உன்னுடைய விழிப்பு நிலை முழுவதும், இந்த பிரபஞ்சத்தினுடைய விழிப்பு நிலையில் இருக்கக்கூடிய சமஷ்டி வியஷ்டி என்று இருக்கக்கூடிய விழிப்பு நிலையை அகாரத்திலே லோடட் பண்ணியிருக்காங்க, ஏற்றி வைத்திருக்கிறார்கள். அகாரம் என்பது உனக்கு அனுபவம் என்றால், இந்த பிரபஞ்சத்திலே ஒவ்வொருவருக்கும் அனுபவம் 3 தான். என்ன? ஒன்று விழிப்பு, இன்னொன்று கனவு, உறக்கம். இந்த 3 அனுபவத்தை தவிர வேறொரு அனுபவம் என்பது உனக்கு இல்லை. இந்த 3 உனக்கு தெரிந்த இந்த 3 அனுபவத்தை வைத்தே நீ யார் என்பதை உனக்கு விளக்குகிறது. முதல்ல அகாரம் என்பது சமஷ்டி ஸ்தூல சூட்சும காரண சரீரங்களினுடைய விழிப்பு நிலையை எடுத்து சொல்கிறது. அடுத்தது ஆ ஊ. ஊ என்பது கனவு பிரபஞ்சத்தை கொடுக்கிறது. இந்த அத்துணை கனவு பிரபஞ்சமாகவும் எது அனுபவத்தில் இருக்கிறதோ அதையெல்லாம் ஊ என்கின்ற எழுத்திலே அடக்குகிறது. அடுத்தது ம. ம என்றால் ஒடுக்கம் அல்லது ஆழ்ந்த உறக்கம். இந்த 3 அனுபவங்களை தவிர உன்னுடைய அனுபவம் என்பது வேறு எதுவுமே கிடையாது. இந்த 3 அனுபவங்களுக்கும் சாட்சியாக எந்த ஒன்று இருக்கிறதோ அது அமாத்திரை. என்னவோ குழப்பறீங்கள? நீ விழித்திருப்பவனா, கனவு காண்பவனா, உறங்குவனா? யார் நீ? யார் நீ? நான் உறங்குபவன் என்றால் விழித்திருப்பவன் நான் அல்ல, கனவு காண்பவன் நான் அல்ல. நான் விழித்திருப்பவன் என்றால் கனவு காண்பவன் நான் அல்ல, உறங்குபவன் நான் அல்ல. இப்படி 3ல் ஏதாவது ஒன்றை நான் என்று நீ சொல்லிவிட்டால் மற்றது யாரு? அப்போ இந்த விழிப்பு, உறக்கம், கனவு என்கின்ற இந்த 3க்கும் நான் இருக்கிறேன். ஆனால் ஒரு நிலையிலே கனவு இருக்கிறது, ஒரு நிலையிலே உறக்கம் இருக்கிறது, ஒரு நிலையிலே விழிப்பு இருக்கிறது. எனவே என்மேல் ஆரோபிக்கப்பட்டதுதான் இவைகள். காரணம், நான் இருக்கும் போதெல்லாம் அது இருந்தால் அது என்னோடு சேர்ந்தது. எப்படி சூரியன் என்பது வெளிச்சமும் சூடும் 2ம் சேர்ந்ததாக இருக்கிறதோ அதுபோல அதனுடைய சொரூபம் என்பது அதை விட்டு எப்பொழுதும் மாறாமல் இருக்க வேண்டும். இப்போ கனவிலே கனவு காண்பவர் நான் என்றால் கனவு காண்டு கொண்டே இருக்க வேண்டும், நினைவுக்கு வர முடியாது. நினைவில் இருப்பவன் நான் என்றால் கனவு கொண்டு கொண்டே இருக்க வேண்டும். அப்போதான் அது என்னுடைய சொரூபமாக இருக்க முடியும். அப்போ நான் கனவு காண்பவன் அல்ல, கனவுக்கு சாட்சியாக இருப்பவன். அதே போல நான் விழித்திருப்பவன் அல்ல, விழிப்புக்கு சாட்சியாக இருப்பவன். நான் உறங்குபவன் அல்ல, உறங்குவதற்கு சாட்சியாக இருப்பவன். போச்சுதான். இப்போ நான் யார் என்கின்ற பதத்தில் நான்
விழிப்பல்ல, கனவல்ல, உறக்கமல்ல. அப்ப நான் யார்? மகாமச்சவது என்று மாண்டக்கிய உபநிஷத்துல மிக அற்புதமாக சொல்றார். எப்படி ஒரு திமிங்கலமானது ஒரு கரையிலிருந்து இன்னொரு கரைக்கு, இன்னொரு கரையிலிருந்து இன்னொரு கரைக்கு எந்த விதமான தங்குதடை இல்லாமல் சென்று வந்து கொண்டிருக்கிறதோ, அதுபோல நான் என்கின்ற சாட்சி ஸ்வரூபம் இந்த 3 நிலைகளிலும் மாறி மாறி தடையில்லாமல் போய்கொண்டிருக்கிறதப்பா. அந்த சாட்சி ஸ்வரூபம் தான் நான். எனவே இந்த 3க்கும் விழிப்பு, உறக்கம், கனவு என்கின்ற 3க்கும் சாட்சியாக இருக்கக்கூடியது நான். அது யார் அப்படின்னா அமாத்திரை. அது மாத்திரைக்கு அப்பாற் கால தேச வர்த்தங்க திகால காலங்களுக்கு அப்பாற்பட்டது, தேசங்களுக்கு அப்பாற்பட்டது. காரணம், காலத்துக்கு உட்பட்டது கனவு, விழிப்பு, உறக்கம். தேசத்திற்கு உட்பட்டது கனவு, உறக்கம், விழிப்பு. இவையெல்லாம் எதிரே நடக்கிறதோ அது இதற்கு அப்பாற்பட்டதாக, இதற்கு ஆதாரமாக இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் இதில் அது ஒடுக்க முடியாது. எனவே கனவு, உறக்கம், விழிப்பு என்கின்ற இந்த ஸ்தூல சூட்சும காரண பிரபஞ்சங்கள் எதை ஆதாரமாக கொண்டிருக்கிறதோ, எதனுடைய சாட்சியிலே இவைகளெல்லாம் நிகழ்வுகள் ஏற்படுகிறதோ அது நான். அப்போ அதெல்லாம் என்னன்னா, அது என்மேல் ஏற்றி பார்க்கப்பட்டவை, அது என்மேல் ஆரோபிக்கப்பட்டிருப்பவை. அது நான் அல்ல, நானாக கருதப்படுவது. என்மேல் அந்தந்த சூழ்நிலைக்கு தக்கபடி எப்படி ஒரு நடிகன் அந்த நாடகத்திலே தான் ஏற்றிருக்கக்கூடிய பாத்திரத்தை நடிக்கிறானோ, அதுபோல நான் விழித்திருப்பவனாக நடிக்கிறேன், நான் கனவு காண்பவனாக நடிக்கிறேன், நான் உறங்குபவனாக நடிக்கிறேன். இந்த நாடக மேடையில், இந்த பிரபஞ்சம் என்கின்ற இந்த நாடக மேடையிலே ஜீவன் என்று சொல்லக்கூடிய நான் இந்த வேஷங்களை ஏற்று நடித்து கொண்டிருக்கிறேன். எனவே உறக்க அனுபவம் என்னுடைய அனுபவம், ஆனால் நான் அல்ல. அனுபவம் என்பது அனுபவிப்பவரிலிருந்து வேறுபட்டது. அனுபவம் என்பது என்னிடமிருந்து வேறுபட்டதைத்தான் நான் அனுபவிக்க முடியும். நானே என்னை அனுபவிக்க முடியாது. அப்போ உறக்கம் என்பது ஒரு அனுபவம், கனவு என்பது ஒரு அனுபவம், விழிப்பு என்பது ஒரு அனுபவம். இந்த அனுபவத்தில் இன்னொன்று மாண்டக்கிய உபநிஷத்தில் ரொம்ப எக்ஸலண்ட்டாக எடுத்துட்டு போகிறார். எல்லாம் ஒன்று தான்ப்பாங்கிறார். என்னங்க இப்படி சொல்கிறீங்க, என்ன எல்லாம் ஒன்று தானே, எப்படி கனவும் விழிப்பும் ஒன்றாகுமா அப்படின்னா, ஆமாப்பா. அங்கே கனவு காண்பவன், கனவு காணப்படுகின்ற பொருள், கனவினுடைய அனுபவம் 3 அங்கே இருக்கிறது. விழித்திருப்பவன், விழித்திருப்பவனுடைய விஷயங்கள், இந்த விஷயத்தினுடைய அனுபவம் 3 இங்கே இருக்கிறது. என்னப்பா வித்தியாசம்? இப்போ அனுபவம், அனுபவிக்கப்படுகின்ற பொருள், அனுபவத்தினுடைய விஷயம் எல்லாம் 3 ஒன்றாகத்தானப்பா இருக்கிறது. அங்கேயும் இதைத்தான் கௌடபாதர் கேட்குறார். ஏன் இதை விழிப்பு, இதை கனவு என்று நீ சொல்லக்கூடாது? இப்போ நீங்கள் பாடம் கேட்டுருக்கீங்க, நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இதை ஏன் கனவு என்று சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது? ஏன் இது கனவாக இருக்கக்கூடாது? அங்கேயும் அனுபவம் இருக்கிறது, அனுபவிப்பவர் இருக்கிறார், அனுபவிக்கப்படுகின்ற பொருள் இருக்கிறது. இங்கே அனுபவம் இருக்கிறது, அனுபவிக்கப்படுகின்ற பொருள் இருக்கிறது, அனுபவிப்பவர் இருக்கிறார். அப்போ 2 ஒன்று தானே, ஒரே ஒரு வித்தியாசம் தான் பண்ணலாம். என்னது? இது விவகாரிக சத்து, அது பிராதிபாசிக சத்து. பிராதிபாசிக சத்து எனக்கு மட்டுமே என்னுடைய கல்பனையிலே, என்னுடைய கபோல கல்பிதமாக ஏற்பட்டது. இது சமஷ்டி கபோல கல்பிதம். 2க்கு இதுதான் வித்தியாசமே தவிர வேறு எந்த வித்தியாசமும் கிடையாது. எனவே விழிப்பு, உறக்கம், கனவு என்கின்ற 3 அனுபவங்களும் அனுபவிப்பவரிலிருந்து வேறுபட்டது. அனுபவிப்பவர் நீ, அந்த அனுபவிப்பவர் துரியம், அந்த துரியம் சச்சிதானந்த சைத்தன்ய ஸ்வரூபம், பியூர் கான்சியஸ்னஸ் என்று அற்புதமாக இந்த துரியத்தினுடைய விளக்கத்தை ஓங்காரம் கொண்டிருக்கிறது. இது ஒரு சிம்பிளாக நம்ம சொல்கிறோம், இப்போதைக்கு நம்ம புரிந்து கொள்வதற்காக சொல்லப்படுகிறது. இப்படிப்பட்ட மாபெரும் தத்துவத்தை என்ன கடோபனிஷத்தில் சொன்னது போல, தேவைக்கு தத்திர விசிகிச்சிதம் புறா என்று சொல்றார். நச்சிகேதர் கேட்கிறான்,
எல்லா மனிதர்களும் இறந்து, ஜீவர்களும் இறந்து பிறந்து இறந்து பிறந்து அனுபவங்களை பெற்றுக்கொண்டிருக்கிறார்களே, இதனுடைய தாற்பயம் என்ன? இதிலிருந்து விடுபடுவது